ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் உள்ள கடற்கரையில் நாய்கள் சூழ்ந்த நிலையில் 19 வயதான கனேடிய பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் திங்கட்கிழமை மாலை சுமார் 6:30 மணியளவில் நடந்ததாக குயின்ஸ்லாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. கடற்கரையில் வாகனத்தில் சென்ற 2 ஆண்கள் சுமார் 10 டிங்கோ ரக நாய்கள் ஒரு பொருளை சுற்றியிருந்ததை கவனித்துள்ளனர். அருகில் சென்று பார்த்தபோது அது ஒரு பெண்ணின் உடல் என்பது தெரிய வந்ததாக காவல்துறை ஆய்வாளர் போல் ஆல்ஜி உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்த மரணம் நீரில் மூழ்கியதால் ஏற்பட்டதா அல்லது நாய்களின் தாக்குதலால் ஏற்பட்டதா என்பது குறித்து தற்போது உறுதியாக கூற முடியாது என காவல்துறை தெரிவித்துள்ளது. இருப்பினும் உடலில் நாய்கள் தொட்டதும் இழுத்து சென்றதற்கான அடையாளங்கள் இருப்பதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த காட்சி அதை கண்டவர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையும் ஏற்படுத்தியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 6 வாரங்களாக அங்குள்ள ஒரு விடுதியில் பணியாற்றி வந்த அந்த பெண் அதிகாலை 5 மணிக்கு நீச்சல் செல்ல இருப்பதாக நண்பர்களிடம் கூறியிருந்ததாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அழகான சுற்றுலா பகுதியில் இருந்த சம்பவம் மிகவும் வருத்தமளிப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இறந்த பெண்ணின் உடல் 1935ஆம் ஆண்டு கரை ஒதுங்கிய மஹேனோ கப்பல் இடிபாடுகள் அருகே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த இடம் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமானது. இந்த பகுதியில் டிங்கோ நாய்கள் அதிகம் காணப்படும் வனப்பகுதியாகும். அவை குயின்ஸ்லாந்து தேசிய பூங்காக்களில் பாதுகாக்கப்படும் நாட்டுப்புற வனவிலங்குகள் ஆகும். இந்த தீவு ஒரு இயற்கை வனப்பகுதி என்பதால் டிங்கோ நாய்களை அணுக வேண்டாம் என்றும் அவை பண்பாட்டு முக்கியத்துவம் கொண்டவென்றதாலும் வனவிலங்குகளாகவே கருதப்பட வேண்டும் என்றும் காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான உடற்கூற்று பரிசோதனை புதன்கிழமை நடைபெற உள்ளது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.